நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்த டைம் செம்ம மழை பெய்துட்டு இருந்தது. நல்ல வேளை கடவுள் எங்களை சேவ் பண்ணிட்டாரு. பெரிய மழை ஒரு வாரத்துக்கு ஒன்றுமே இல்லை. இனி ஒரு வாரத்துக்கு வெள்ளம் வருது இல்லையா? ஒரு வாரத்துக்கு பிரச்சனைங்க, அப்படியே ஈரப்பதம் இருந்துச்சு. ஆக்சுவலி மார்னிங் என்னோட மதரின் லா என்னையும் ஆனந்தையும் பார்த்து நட்டு வச்சுருக்க வாழைக்கு 2 பேரும் தண்ணி கோரிடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. ஸோ அதை சொல்லி கலாய்ச்சி நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்தோம் வீட்டுக்கு போய் பார்த்தா இதுதான் அந்த அதிசயம். பட்டி எனக்கு மாத்திரம் செப்பரேட் ஃபைல் ஃபுல் ஆஃப் ஃபைல்ஸ். மம்மியோட எத்தனை கொண்டு கேட்டது. ஸோ அந்த பொட்டியை திறந்து பார்த்தா என்னோட சின்ன வயசில் உள்ள சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் எல்லா பெட்டியிலையும் எனக்கு மம்மிக்கு ஃபோட்டோ மம்மிக்கு டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லும். ஸோ இதில் வேறு டேடி வந்துட்டு எடுத்து காமிச்சு தந்தார். இது வந்துட்டு டேடி மேரேஜ் முடிஞ்ச டைம்லேருந்தே இந்த ஃபோட்டோஸ் வச்சிட்ருக்காரு என்ன சொல்லி எங்களுக்கு சொல்லி அவருக்கு காதலை வந்துட்டு எங்களுக்கு சொன்னார். ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் ஆக்சுவலி விபிஎஸ்சில் நான் சின்ன வயசில் வாங்கின சர்டிஃபிகேட் வரைக்கும் டேடி வச்சுருந்தாங்க. நான் ஃப்யூச்சரில் இப்படி இருப்பேனான்னு சொன்னால் என்னாலெல்லாம் இவ்வளோ வந்துட்டு லவ் காமிக்க முடியுமா? இல்லை இந்த லவ் இனி உள்ள ஃப்யூச்சர் ஜெனரேஷனில் ஒரு அம்மா அப்பாக்கிட்டேன்ட்டு ஃபைன் பண்ண முடியுமா? இட்ஸ் டவுட்ஃபுல். ஏன்னா இந்த ஒரு ஒர்க்கிங் உலகத்தில் ஓடிட்டுருக்கிற உலகத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியலை, பாசமும் காமிக்க முடியலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் லவ் இனிமேல் நம்ம குழந்தைக்கு கொடுப்போமா, இல்லை அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்குமா என்ன ரொம்ப டவுட்ஃபுல் தான். அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு என்னோடய எம்பிபிஎஸ் நோட்ஸு. இவ்வளோ நான் படிச்சிருக்கேன்னு நானே பார்த்து அதிசயிச்ச ஒரு வியந்த மொமெண்ட் அது. சும்மா ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அந்த வியந்த மொமெண்ட்டை. ஸோ இதுக்கப்புறம் வர்றது வந்துட்டு என்னோடய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டு. ஸோ ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டில் மார்க்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க, அதுக்கு பேக்கில் உள்ள கமெண்ட்டே ரீட் பண்ணாதீங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.